ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் இத்தனை நாள் உழைச்ச உழைப்புக்கு ஒரு மாற்று பணியோ அல்லது ஒரு நிரந்தர பணியோ அல்ல அதுக்கு ஏற்ற மாதிரி வேறு ஒரு பணியோ வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. அதாவது குறுக்கு வழியில் வந்து போஸ்டிங் கேட்குறீங்களா, குறுக்கு வழியில் வந்து வேலை தேடுறீங்களா, டிஎன்பிஎஸ்சிக்கு உட்காந்து படித்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த உழைப்பு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிலாம் வந்து சொல்லி கேட்குறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் கடந்த 3 வருஷத்துக்கு மேலே எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே அர்ப்பணிச்சு இருக்காங்கங்க. இந்த 2-3 நாளாக நம்ம சோஷியல் மீடியாலேயே அந்த சேலத்தில் நடந்த போராட்டத்துக்கு அப்புறம் வர கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கே வந்து கஷ்டமாக இருக்குது. ரொம்ப சாதாரணமாக சொல்லிடுறாங்கங்க வார்த்தைகளை. ஏதோ ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு அடுத்தவன் உழைப்பை பற்றி துளியும் ஈவு இறக்கம் இல்லாமல் சில பேர் வந்து கேள்வி கேட்குறாங்க. இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் அப்படி என்ன பெருசாக தப்பாக கேட்டுட்டாங்க? குறுக்கு வழியில் அரசாங்க வேலை வாங்கலாம்னு பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. எந்த விதத்துலங்க இது நியாயம்? ஏங்க, கேட்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? குறுக்கு வழியாக 3 வருஷமாக வெயில்லையும் மழையிலையும் தெரு தெருவாக போய் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்களே, அது குறுக்கு வழியா? ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்வாதாரத்துக்காக வயிற்று பிழைப்புக்காக போராடிட்டு இருக்காங்க. அவங்க செஞ்ச உழைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு நியாயமான வேலையை கேட்குறாங்க. எங்களை நிரந்தர பணியாக்குங்க, இல்லையா ஒரு மாற்று பணியாவது கொடுத்து எங்களோட ஊதியத்தை உயர்த்தி கொடுங்க அப்படின்னு அவங்க நியாயமான கோரிக்கை வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? சில புத்திசாலிங்க சொல்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் தகுதியே இல்லை, படிக்காமல் வந்து ஐடிகேல வேலை செஞ்சுட்டு வேலை கேட்குறாங்க அப்படின்னு. அட அறிவு ஜீவிகளே, முதல்ல இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களோட பின்னணி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னன்னு தெரியுமா? இவங்க யாரும் சும்மா வந்து ரோட்டில் போயிட்டு இருந்தவங்கலாம் கிடையாது. இவங்க எல்லாருமே படித்தவங்க, பட்டதாரிகள். அதுலேயும் குறிப்பாக ஆசிரியர் தகுதி தேர்வுன்னு சொல்லப்படுற டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 பாஸ் பண்ணிவிட்டு அரசாங்கம் நடத்தின நியமன தேர்வில் வெறும் 1 மார்க்கில் 0.5 மார்க்கில் நூலிழையில் அரசு வேலைவாய்ப்பை இழந்துட்டு அடுத்த வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்க தான் இந்த தன்னார்வலர்களில் பெரும்பாலான பேர். சில பேர் தான் வந்து 12th முடிச்சுட்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்தவங்க எல்லாருமே டெட்டு கிளியர் பண்ணவங்க தான். பிஎட் முடிச்சு டெட்டு கிளியர் பண்ணவங்க தான். தகுதி இருக்குது, சான்றிதழும் இருக்குது, அரசாங்கம் வச்ச எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு வேலை கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்குதுன்னு நான் கேட்குறேன். தகுதியே இல்லாதவங்களுக்கு தாரவாத்து கொடுங்க அப்படின்னா கேட்குறாங்க. தகுதி இருந்தோம், உழைப்பு இருந்தோம், எங்களை ஏன் இன்னும் தற்காலிகமாகவே வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறது எப்படி தப்பாகும்? கேட்டால் தானுங்க இங்கே எல்லாமே கிடைக்கும். கேட்கலன்னா என்ன கிடைச்சிரும் சொல்லுங்கள்? கொரோனா காலம், உலகமே வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்த காலம். பெற்றவங்களே அவங்களுடைய பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு பயந்து பயந்து நடுங்கிட்டு இருந்த காலம். அந்த ஆன்லைன் கல்வியால் எத்தனையோ ஏழை அரசு பள்ளி மாணவர்களோட கல்வித்தரம் பாதாளத்துக்கு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அந்த ஒரு பேரிடர் காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்களுடைய கற்றல் இடைவெளியை குறைக்கணும்னு கொண்டு வரப்பட்டது தான் இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம். அப்போ அரசாங்கம் கூப்பிட்ட உடனே அவங்களுக்கு வர சொற்ப ஊதியத்தை கூட பார்க்காம களம் இறங்கினவங்க தான் இந்த தன்னார்வலர்கள். இன்னும் சொல்லப்போனால் அந்த 1000 ரூபாய் ஊதியம் கூட இல்லாமல் உங்களால் வேலை செய்ய முடியுமான்னு கேட்ட அரசாங்கம் தான் நம்ம அரசாங்கம். 1 மாதம் இல்லை, 2 மாதம் இல்லை, தொடர்ந்து 3 வருஷம், அதாவது 36 மாதங்கள் அந்த குழந்தைங்களாகவே ட்ராவல் பண்ணியிருக்காங்க. வெறும் பாடம் நடத்துகிற ஆசிரியராக மட்டும் அவங்க அங்கே இருக்கல. அந்த குழந்தைங்களுக்கு ஒரு அக்காவா, அண்ணனா, அம்மாவா இருந்து அவங்கள கவனிச்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி அந்த குழந்தைகள் தன்னார்வலர்களை பார்த்தா ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிற அளவுக்கு ஒரு எமோஷ்னல் பாண்டிங் இருக்குது. 3 வருஷ உழைப்பை ஒரே செகண்டில் குறுக்கு வழி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. அது திருப்பி அது மைண்டில் அப்படியே வந்துகிட்டே இருக்குது. என்ன இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவ்வளோ கஷ்டப்படுத்துது. அவங்களுக்கு மனசு என்ன அவ்வளோ பெரிய கல்லா அப்படின்னு சொல்லி. உண்மையாகவே உழைச்சவங்களுக்கு கண்டிப்பாக இது குத்துங்க இந்த வார்த்தையை கேட்குறப்ப. திட்டம் ஆரம்பித்தாங்க இல்லையா, அதே போல் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, இல்லம் தேடி கல்வி வந்து திட்டம் தான், அது வந்து ஒரு சட்டம் கிடையாது அப்படின்னு. திட்டம் ஆரம்பித்த புதுசில் இந்த தன்னார்வலர்களை எப்படியெல்லாம் கொண்டாடினாங்க தெரியுங்களா? தமிழ்நாட்டுடைய கல்வி புரட்சியினோட தூண்கள் அப்படின்னு மேடைக்கு மேடை பாராட்டினாங்க. வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கெல்லாம் இந்த மாடலை காட்டி பெருமையாக்கிட்டாங்க. ஆமாம், அப்போ எல்லாம் இவங்க உழைப்பு இனிப்பாக இருந்துச்சு. இப்போது எல்லாமே முடிஞ்சிருச்சு, கற்றல் இடைவெளி குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே இவங்களை அப்படியே கழட்டி விட பார்க்குறாங்க. காரியம் வர வரைக்கும் கரும்பு, காரியம் முடிஞ்ச பிறகு வேம்பு
அவங்க கேட்குறது சொகுசு வாழ்க்கையெல்லாம் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற விலைவாசி உயர்வில் அவங்க வாங்குகிற அந்த சொற்ப தொகையை வச்சு எப்படி குடும்பத்தை நடத்த முடியும்? அவங்களுக்கும் வயசாகுது, அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, வயசான பெற்றோர் இருக்காங்க, எதிர்காலம் இருக்குது. 3 வருஷமாக தங்களுடைய இளமையையும் உழைப்பையும் இந்த திட்டத்துக்காக கொடுத்தவங்களுக்கு அரசாங்கம் ஒரு நிரந்தரமான வழியை காட்டுறதுல ஒன்றும் தப்பு இல்லைங்களே. திரும்பவும் சொல்கிறேன், இது ஏதோ அதிகாரத்துக்காக செய்கிற போராட்டம்லாம் இல்லை, இது வாழ்வாதாரத்துக்கான போராட்டம் தான். நிறைய பேர் நினைப்பாங்க சும்மா ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணாங்க அதனால் அப்படியே கவர்மெண்ட்டில் வந்து பர்மனெண்ட் போஸ்டிங் வாங்கலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்கன்னு. அப்படிலாம் இல்லைங்க. இது அதிகாரத்துக்காக செய்கிற போராட்டமே கிடையாது, இது வாழ்வாதாரத்துக்கான போராட்டம். அவங்களுக்கு கிடைச்ச அரசு பணியை, தற்காலிகமாக இருந்த ஒரு பணியை முழு அர்ப்பணிப்போடு செஞ்சவங்களோட நியாயமான குரல் தான் இது. இவங்களுக்கு அரசு பள்ளிகள்லையோ இல்லை கல்வித்துறையில் இருக்கக்கூடிய பிற துறைகள்லையோ மாற்றுப்பணி வழங்குறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. அரசாங்கம் நினச்சா முடியாதது எதுவுமே கிடையாது. எத்தனையோ திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கும் போது தமிழ்நாட்டுடைய கல்வித்தரத்தை உயர்த்தின இந்த தன்னார்வலர்களுடைய வாழ்வாதாரத்தை காக்க மாற்றுப்பணி வழங்கக்கூடாதா? அவங்களோட ஊதியத்தை உயர்த்தி தரக்கூடாதா? திட்டமே வேணாம் அப்படின்னு சொல்லிடலாமா? எல்லா திட்டமும் தொடரும்னு சொன்னாங்க, ஆனால் இல்லம் தேடி கல்வி மட்டும் ஏங்க நிறுத்தணும்? கடைசியாக அந்த விமர்சனம் பண்ணின 2-3 பேருக்கு நான் வச்சுருக்கிற ஒரே ஒரு கேள்வி தான். அடுத்த தடவை கமெண்ட் பாக்ஸில் வந்து குறுக்கு வழின்னு டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நாள் வெயிலில் நின்று 10 குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து பாருங்கள். அப்போ தெரியும் அதோட வழி என்ன அப்படின்னு சொல்லி. அரசாங்கத்துக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை ஒன்று தான். இந்த தன்னார்வலர்களுடைய 3 வருஷ உழைப்பை வீணடிக்கிடாதீங்க. இவங்களுடைய கண்ணீர் வந்து சாபமாக மாறிவிடக்கூடாது. தகுதி வாய்ந்த அனுபவம் வாய்ந்த இந்த இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு உடனடியாக ஒரு நிரந்தர பணியோ இல்லை முறையான ஊதியத்தோடு கூடிய ஒரு மாற்று பணியோ வழங்கணும். அதுவே இந்த அரசு அவங்களுக்கு செய்கிற ஒரு உண்மையான சமூக நீதி. இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்களே சொல்லுங்கள், இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுடைய கோரிக்கை நியாயமானதா இல்லையான்னு கமெண்ட்டில் உங்கள் பதிலை நச்சுன்னு பதிவு பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த தன்னார்வலர்களுடைய குரல் அரசாங்கத்தினுடைய காதுகளுக்கு கேட்கும் வரைக்கும் இதை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்தது இன்னொருத்தவங்க, அதாவது அவங்க ஒன்று கேட்டிருந்தாங்க, டிஎன்பிஎஸ்சிக்கு எவ்வளோ பசங்க படிக்கிறாங்க தெரியுமா, எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, நீங்கள் ஈஸியாக வேலை கேட்குறீங்க அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. உங்கள் உழைப்பையும் தியாகத்தையும் நாங்கள் ஒரு காலமும் குறைச்சி மதிப்பிடவே இல்லை, சரிங்களா? டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்கள் படிக்கிறீங்க, Group 4, Group 1, Group 2 எது வேணாலும் நீங்கள் படிக்கலாம். ஏன்னா நாங்களும் அந்த வழியை கடந்து தான் வந்திருக்கோம். நாங்களும் டிஎன்பிஎஸ்சி படித்து எழுதியிருக்கோம், டெட் எழுதியிருக்கோம், எல்லாமே வந்து நாங்களும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு தாங்க வந்திருக்கோம். எதுவுமே எழுதாமலாம் வந்து பேசலை. நீங்கள் சொல்கிற அதே டிஎன்பிஎஸ்சி, அதே டெட்டு, இது எல்லாத்துடைய அனுபவமும் எங்களுக்கு இருக்குது. பாஸ் பண்ண அனுபவம் இருக்குது. அதை வந்து போஸ்டிங் வாங்காமல் 1 மார்க்கு 1.5 மார்க் 2 மார்க்கில் விட்ட அனுபவமும் எங்களுக்கு இருக்குது. இந்த இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் நாங்கள் யாரும் படிக்காமல் வந்து குறுக்கு வழியில் நிற்கலை. எங்களுடைய தகுதி சான்றிதழ்கள் இன்றைக்கும் அரசாங்க பதிவேட்டில் அப்படியே பத்திரமாக தான் இருக்குது. உங்களுக்கு காசு கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லி சாதாரணமாக சொல்லிட்டீங்க. நீங்கள் என்ன சும்மாவா எடுத்தீங்க? நீங்கள் என்ன சர்வீஸாக பண்ணீங்க? நீங்கள் வந்து கிளாஸ் எடுத்தீங்க, உங்களுக்கு 1000 ரூபாய் மாதம் கொடுத்தாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது வந்து எங்களுக்கு சம்பளமே கிடையாது, அது வந்து ஒரு மதிப்பூதியம் தான். இன்றைக்கி இருக்கிற விலைவாசிக்கு ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு 1000 ரூபாய் போதுமா? நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் வந்து ரூம் எடுத்து அகாடமியில் சேர்ந்துலாம் படிக்கிறீங்க. ஆனால் இந்த தன்னார்வலர்கள் அவங்களுக்கு வர அந்த சொற்ப தொகையும் தாண்டி சொந்த காசை போட்டு சார்ட் பேப்பர்லாம் வாங்கி கம்ப்யூட்டர் பிரிண்ட் அவுட்லாம் எடுத்து அரசு பள்ளி குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது காசுக்காக செஞ்ச வேலைலாம் இல்லை, தங்களோட ஆசிரியர் கனவுக்காகவும் அந்த ஏழை குழந்தைகளுக்காகவும் அர்ப்பணிப்போடு செஞ்ச சேவை அது. நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயோ இல்லை லைப்ரரியிலையோ உட்காந்து படிக்கிறீங்க, அது உங்களுடைய உழைப்பு. ஆனால் நாங்கள் கடந்த 3 வருஷமாக வெயில் மழை புயல்னு பார்க்காம தெருவாக போய் குழந்தைங்கள கூப்பிட்டு வந்து அவங்களுடைய கற்றல் இடைவெளியை குறைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி வந்து கேம்ஸ் கண்டக்ட் பண்ணலாம், என்னென்ன மாதிரி வந்து நம்ம சொல்லி கொடுத்தா குழந்தைங்க வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசித்து ஒவ்வொன்றா வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். அரசாங்கத்தோட திட்டத்தை உலக லெவலில் பேச வச்சுருக்கோம். 3 வருஷம் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் களப்பணி செஞ்ச அனுபவம் எங்களுக்கு இருக்குங்க, ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ். அதை நாங்கள் தைரியமாக சொல்லலாம். நாங்கள் யாருடைய வேலை வாய்ப்பையும் பறிக்க சொல்லலை. டிஎன்பிஎஸ்சி டெட்டு படிச்சுட்டு வரவங்களுக்கு முறைப்படி வேலையை போடுங்க, நாங்கள் வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் 3 வருஷமாக எங்களுடைய உழைப்பை, இளமையை, நேரத்தை அந்த அரசு திட்டத்துக்காக கொடுத்துட்டு இன்றைக்கி வயது முதிர்வு காரணமாக
அடுத்த எக்ஸாம் எழுத முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த அரசு ஏதாவது ஒரு மாற்று பணியையோ இல்லை முன்னுரிமையோ கொடுக்கக்கூடாதா? நாங்கள் உங்களுக்கான அரசு வேலைக்கு குறுக்க நிற்கவே இல்லை. நாங்கள் செஞ்ச அந்த 3 வருஷம் நேர்மையான உழைப்புக்கான கூலியை தான் அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் கேட்குறோம். உழைப்பவனுடைய வலியை புரிஞ்சுக்கணும், கொச்சைப்படுத்தவே கூடாது. உழைப்பவனுடைய வலியை புரிஞ்சுக்கணுமே தவிர கொச்சைப்படுத்தக்கூடாது. அதே போல் உழைப்பவர்களுடைய கோரிக்கை என்றைக்குமே குறுக்கு வழியாக பார்க்கவே படாது. குறுக்கு வழி கிடையாது அது. உழைப்பவர்களுடைய கோரிக்கை என்றைக்குமே குறுக்கு வழியே கிடையாது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும், அதுதான் உலகங்க. நம்ம என்னதான் நல்லது செஞ்சாலும் உலகம் குறை சொல்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. கெட்டது செஞ்சாலும் அது சரின்னு சொல்கிறதுக்கும் ஆள் இருக்காங்க. அதனால் 2 விதமான மக்கள் எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஒருத்தவங்க பாசிட்டிவாக பேசுவாங்க, இன்னொருத்தவங்க நெகட்டிவாக பேசுவாங்க. எந்த விஷயமே முழுமையாக 100% வந்து இது பாசிட்டிவ் தான் அப்படின்னு எங்கேயுமே வந்து எல்லாருமே வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால் நமக்கான கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்னா அதுக்காக போராட வேண்டியது நம்ம மட்டும்தான். சேலத்தில் துணிஞ்சு அவங்க போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் ஒவ்வொருத்தவங்களும்